இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் நமக்கு கதையில் ஏன் தான் இப்படி நடக்குது அப்படிங்கிற கேள்வியை அடிக்கடி சிறகடிக்க ஆசையில் கொடுத்துட்டே தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கூட சுயமரியாதை இல்லாமல் தனக்குன்னு யோசிக்க தெரியாத ஒரு ஆளாக எப்படி மீனாவை மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது நமக்கு கோபமே வருது. ஏன்னா ஆரம்பத்தில் அவங்க அப்படி இல்லை. ஆரம்பத்தில் தனக்காகவும் கொஞ்சமாச்சு யோசிப்பாங்க. நீங்கள் குடும்பத்துக்காக யோசிக்கிறது, ஊருக்காக யோசிக்கிறது, நாட்டுக்காக யோசிக்கிறதுலாம் எந்த அளவுக்கு நல்லதோ அந்த அளவுக்கு தனக்காகவும் கொஞ்சம் யோசிக்கிறேன். நீங்கள் வாழ போகிறது ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு கொஞ்சமாச்சு ஒரு மரியாதை இருக்கணும், ஒரு கரெக்டான தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கணும். இது எதை பற்றியுமே கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத ஒரு ஜடமாக இந்த கேரக்டரை மாற்றி வச்சிருக்கிறது நம்ம கோபம் தான் கொடுக்குது. இன்றைக்கி வளையலை தூக்கி எறிஞ்சு விட்டு எறிஞ்சிட்டு பொறுக்கிக்க அப்படின்ட்டு போகிறாங்க விஜயா. உடனே இந்த சமயத்தை அப்படியே அழுக மட்டும்தான் வருது மீனாவுக்கு. இவங்க செஞ்ச தப்புக்கு நம்ம ஏன் திட்டு வாங்கணும் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கேட்கறதுக்கான ஒரு தைரியமும் தெம்பும் இல்லாத மாதிரி இந்த கதாபாத்திரத்தை மாற்றிட்டாங்க. இதை பார்த்தா நமக்கு பரிதாபம் வரும்னு நினைக்கிறாங்கன்னு பார்த்தா எரிச்சல் தான் வருது நமக்கு. இந்த சமயத்தில் டக்குன்னு அண்ணாமலை எந்திரிச்சு வளர்ந்த பிள்ளைங்க இருக்காங்க, இவன் மேலே கை ஓங்க வேணான்னு பார்த்தேன், இவன் செய்கிற காரியத்தை கையே ஓங்கியிருக்கலாம் போல, இவன் இந்த விஷயத்துக்கும் சேர்த்து மீனாட்ட மன்னிப்பு கேட்குற வரைக்கும் நான் பேச மாட்டேங்கிறாரு அண்ணாமலை. பரவாயில்ல அண்ணாமலை, இவ்வளோ தூரம் நீங்களாச்சும் பேசிட்டீங்களேன்னு இருக்கு. உடனே இந்த பக்கம் ஏற்கனவே முத்து நேற்றே அவரும் அவர் பக்க கோபத்தை சொல்லிட்டார். இது அம்மாவை தவிர வேறு யாராச்சும் படி தான் நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன்னு வேறு சொல்லிட்டார். ஆனால் மீனா மட்டும் எப்பயும் போல் தனக்கு எவ்வளோ பெரிய அவமானம் நடந்தாலும் பெப்பேன்னு நிற்கிறாங்க. மீனாவும் மனோஜும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. மனோஜ் எல்லாத்தையும் தப்பு செய்வார், அப்புறம் பெப்பேன்னு அமைதியாகவே இருப்பார். அதே மாதிரி இவங்க தப்பே செய்யாமல் அமைதியாக இருப்பாங்க. இப்போ இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு நான் என்னை வெட்டி கொன்னாலும் சரி நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு கொடுக்குறதுன்னு உள்ளே ஓடி போயிடுறாங்க விஜயா. உடனே விஜயாட்ட போய் இப்போ ஏன் இப்படி பண்ண மன்னிப்பு கேட்கலாம், அவள்கிட்டலாம் நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், பூ கட்டுறவள்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கறேன், ஏதோ பூ கட்டுறது பெரிய அவமானம் மாதிரி. இவங்க வீட்டில் சும்மா உட்காந்துருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு பூ கட்டுறது தான் இவங்களுக்கு அவமானமாக இருக்காமா உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அவங்க போயிட்டாங்க, சரி இப்போ அந்த பணத்தை நகையெல்லாம் யார் கொடுப்பாங்கன்னா இந்த நகை எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு நகையை மனோஜான எடுத்தான், மனோஜ் தான் கொடுக்கணும்னு முத்து சொல்கிறார். கரெக்டு தானே அப்படின்ட்டு ஆன்ட்டி தப்பன்னா ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டியதானே, ஏன் கேட்காம இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவன் தான் அப்படின்னு ரவியே மனோஜை கை காமிச்சு சொல்கிறார். ஒரு சின்ன பையன் ரவி இவங்கெல்லாம் விட ஒரு மினிமம் ஒரு 4-5 வயசாக சின்ன பையன். 5 வயசு சின்ன பையன் நம்மளை பார்த்து ஏன்டா ஒன்னால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு சொல்லும் பொழுது வாயை மூட்டு வெக்கமே நம்ம நிற்கிறதுக்கு எப்படி தான் மனோஜால முடியுங்கிறது தெரியல நமக்கு. ரோகிணிக்கு ஒரு மாதிரி உறுத்துது. ரோகிணியே பல பொய்கள் சொல்லி தான் அந்த கல்யாணத்தை பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கே இது ரொம்ப உறுத்துது. ஊர்த்தி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 4 லட்ச ரூபா பணத்தை கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு, எனக்கு ஒரு டைம் மட்டும் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு இந்த பக்கம் திருப்பி அவர் பண்ணது தப்பு தான், பயத்தில் பண்ணிட்டார், நான் பணத்தை கொடுத்துட்றேங்கிறாங்க. இவனை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கேன்ட்டு அவனை நம்பி இல்லை, உன்னை நம்பி ஒத்துக்கிறேன். 27 லட்சம் ஏற்கனவே தர வேண்டியது இருக்குது, ப்ளஸ் ஒரு 4 லட்சம் 31 லட்சம், ஆனால் எங்கள் 4 லட்சத்தை உடனடியாக கொடுக்கணும் அப்படின்னு நான் எப்படியா கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாங்க இவங்க. இதுக்கப்புறம் நேராக உள்ளார போய் அந்த வளையெல்லாம் எடுத்துகிட்டு போய் ரோஹிணி கொடுத்தா அதை அவள்கிட்டே கொடுத்துருக்க வேண்டியதானே. நான் பிச்சை போட்டதான் நினச்சிக்கிறேன், 10 பவுன் கூட இல்லை, அவளுக்குலாம் திமிரா அப்படி இப்படின்னு ஓவராக பேசுகிறாங்க. பேசும்பொழுது இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் அதை விட்டுருக்கவே மாட்டேன் ஆன்ட்டி அப்படின்னா, இவனை பெத்த பாவத்துக்கு, இவன் மேலே பாசம் வச்ச பாவத்துக்கு, இவ்வளோ படிச்சிருக்கான் எனக்கு பேர் வாங்கி தருவானா, இவனால தான் நிம்மதி இல்லாமல் நடுத்தருக்கு வரப்போகிறேங்கிறாங்க இவங்க. விஜயா உடனே இந்த சமயத்தை என்னம்மா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ரொம்ப நல்ல ஒரு மாதிரி பேசுகிறார். மனோஜ் சும்மாறா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கு மனசு தெரியல, நான் கிளம்பி நேராக கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னா அவங்க கோயிலுக்கு போகிறாங்க. இப்போ தான் மீனாவுக்கு நம்மளை மூஞ்சியில் வளையலை வீசி அவமானப்படுத்திட்டாங்களேன்ட்டு நம்மள்டையே இந்த கோபத்தை காமிக்கிறாங்க, என்கிட்டயே இந்த கோபத்தை காமிக்கிறாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே ஏன்னா நீ தான் இழிச்சவாயாக இருக்க, எவ்வளோ திட்டினாலும் வாங்கிக்கிற, திருப்பி எதையும் கொடுக்க மாட்டேற, இதே பலகுரல் நீ சொல்லு, நீ என்ன பண்ணியிருப்ப இந்த மாதிரி உன்னை யாராவது திட்டியிருந்தா அப்படின்னு ஸ்ருதி கிட்ட கேட்டால் ஸ்ருதி செம்மையாக சொல்கிறாங்க, என்ன இந்த மாதிரிலாம் நான் செய்யாத தப்புக்கு யாராவது பேசினாங்கன்னா நான் சும்மாவே விட்டுருக்க மாட்டேங்கிறாங்க பாரு அப்படின்னு. நீங்கள் எதுக்கு பார்வதி ஆண்டி வர வச்சிங்க, அதனால தான் இஷ்யூ இன்னும் பெருசாகிடுச்சு, நீங்கள் விட்டுருக்கணும், அப்படியே விட்டுருந்தீங்கன்னா அவங்க காலைல பசிக்கும் போது வெளில வந்திருப்பாங்க, நீங்கள் எதுக்கு தேவையில்லாத அதெல்லாம் செஞ்சீங்கன்னு கரெக்டாக ஸ்ருதி கேட்குறாங்க. பரவாயில்லம்மா உனக்கு கூட எங்கள் அம்மா நல்லா புரியுதுங்கிறாரு இப்போ வரும் முத்தும். ஸோ இப்போ சரி விடு இதை பற்றி யோசிக்காத அப்படின்னா, இல்லைங்க அப்போ மாமா பேசவே மாட்டாங்களா, அத்தை பாவங்க அப்படின்னு இப்போவும் பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க மீனா. லூசு 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 அப்படின்னு தலையிலே கொட்டுற மாதிரி தான் நமக்கு தோணுது. பைத்தியக்காரி அப்படின்னு அந்த டைலாக் ஒன்று பிதாமகங்கள் இருக்கும், அந்த மாதிரி தான் சொல்கிற மாதிரி இருக்குது நமக்கும். ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா கோயிலுக்கு கிளம்பி போயிட்டாங்க இவங்க 2 பேரும், பார்வதியும் விஜயாவும். அங்கே நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன், அவள் மன்னிப்பு கேட்டால் தான் பேசணும் தான், நான் பேசாமலே இருக்கட்டும் அவர் அப்படி இப்படின்னு திமிரா ஏதோ தான் செஞ்ச தப்போ ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அப்போ அங்கே சுதா வந்துடுறாங்க. ஸோ ஸ்ருதியோட அம்மா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா கையில் வளையலங்கன்னு கேட்குறாங்க. வளையலங்கன்னா இல்லைன்னு யோசிக்கணும்ல, யோசிப்பா அப்படின்னா என்ன தேய்ச்சி குளித்தேன், அதை கழட்டி வீட்டில் வச்சிட்டேன், அதான் இப்போ ஞாபகம் வந்துச்சுங்கிறாங்க. மறதி வேற ஆயிடுச்சா, வயசு அதிகமானதுனால நகையை போட்டு வெளில வாங்க, எங்கள் சம்மந்தி இப்படி நகைலாம் வெளில வந்தால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு வேற போயிடுறாங்க. இதுவும் இவங்களுக்கு இன்சல்ட் ஆகி போச்சு. ஸோ இப்போ இந்த இன்சல்ட்டுக்கெலாம் நடுவில் இப்போ அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, முத்துவையும் மீனாவையும் உட்கார வச்சு
அவர் வெளில போயிட்டு வந்தவர், நான் வந்து உங்கள்கிட்ட அவள் சார்பில் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்குறீங்க? ஐயோ வேணான்னா, இல்லை அவள் பண்ணது தப்பு, அவள் கேட்காட்டி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. உடனே இவங்கெல்லாம் ஷாக் ஆகிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இதுக்கப்புறம் பார்ட்டியை வேற வச்சு பஞ்சாயத்து பண்ணி மாதம் 50,000 ரூபாய் வந்து மனோஜை கொடுக்க சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கே நடக்க போகுது? இப்படி தான் பார்ட்டி வந்தாங்க, ரூம் கொடுங்கன்னு நாங்கள் வாரம் ரூமுக்கு, அது நடக்கலை. இப்போ 50,000 இது நடந்துட போதா? சும்மா கதை எந்த பக்கம் போகுதுன்னே இல்லாமல் 1000 சூப்பரான சஸ்பென்ஸு, திருப்பங்கள், முடிச்சுகள்லாம் வச்சுக்கிட்டு எங்கேயோ இப்படி போகிற மாதிரி இருக்குது கதை. அதில் மீனாவோட கதாபாத்திரத்தை இன்னமும் வந்து நமக்கே எரிச்சல் தரக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக மாற்றிட்டு இருக்காங்க. அது மட்டும் தெரியுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சில விஷயங்கள் நமக்கு வந்து கதையில் ஏன் தான் வந்து இப்படி நடக்குது அப்படிங்கிற கேள்வி